இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பேஸ்ட் லீட் கோட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு ஈஸி கேட்டகரியில் இருக்கிற கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா, given a string s consisting of words and spaces, return the length of the last word in the string. A word is maximal substring consisting of non-space characters only. ஸோ நம்மளுக்கு இன்புட்டாக ஒரு சென்டென்ஸே கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சென்டென்ஸ்லேருந்து லாஸ்ட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வேர்டோட லென்த் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ஹலோ வேர்ல்டில் வேர்ல்டுங்கிறது தான் நம்மளோட லாஸ்ட் வேர்ட். ஸோ இதோட வேர்ட் WORLD, இந்த வேர்ல்டோட லென்த் வந்துட்டு 5. அதே மாதிரி இந்த ஃப்ளை மீ டு த மூனில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்ததுனாலும் நம்ம இதை இக்னோர் பண்ணிவிட்டு லாஸ்ட் வேர்டு எடுத்துக்கணும். லாஸ்ட் வேர்டோட லென்த் வந்துட்டு 4. அதே மாதிரி ஜாய் பாய், இதுதான் லாஸ்ட் வேர்டு, இதோடது வந்துட்டு 6. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் யோசிக்கலாம். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வித் சம் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் கண்டினியூஸாக ஸ்பேஸோ இல்லை கம்மாவோ இல்லை ஸ்லாஷ் அந்த மாதிரி ஏதாவது வேல்யூ வருதுன்னா அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. இந்த டாட் ஸ்ப்ளிட் மெத்தடில் நம்ம எந்த வேல்யூ வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம். அப்போது இந்த ஸ்ட்ரிங்குக்கு டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் எம்டி ஸ்பேசஸ் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு அரே ஃபார்ம் ஆகும். அரே வந்து எப்படி இருக்கும்னா, லஃபி ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, செகண்ட் எலிமெண்ட் வந்துட்டு இஸ்ஸு, தேர்ட் எலிமெண்ட் வந்து ஸ்டில், ஃபோர்த் எலிமெண்ட் வந்துட்டு ஜாய் பாய். இதுதான் நம்மளோட அரேவாக இருக்கும். ஸோ இந்த அரேலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணி, இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு அகெயின் இது ஸ்ட்ரிங் அரே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அரேவோட லாஸ்ட் எலிமெண்ட்டோட லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இதுக்கு கோடு பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம அப்படியே ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அரே, இதுக்கு பேர் நேம் ஆன்சர்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு s டாட் ஸ்ப்ளிட் பை ஸ்பேஸ். இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி அரேவாக வந்துடும். இந்த அரேலேருந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் டாட் லென்த் -1. இது வந்து நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் கொடுக்குமா, அரேங்கிறதுனால 0 1 2 3 கரெக்டாக. ஆனால் நம்மளுக்கு லென்த் வந்துட்டு வில் பி 4. டாட் லென்த்துங்கிற மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு 4 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ -1 கொடுத்தோன்னா ஜாய் பாய்ங்கிற இந்த ஸ்ட்ரிங் வரும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் நம்ம ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ டாட் லென்த், இது வந்துட்டு ஸ்ட்ரிங் மெத்தடுங்கிறதுனால இதை தான் நம்ம ரிட்டர்னே பண்ணணும். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேசஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இட் ஹஸ் டேக்கன் 1 millisecond அண்ட் பீட்ஸ் 32%ன்னு போட்டிருக்காங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எப்படியும் டாட் ஸ்ப்ளிட் மெத்தட் வந்துட்டு நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் ஒரு வாட்டியாவது ஐட்ரேட் பண்ணி தான் எடுப்போம். இதுவும் ஐட்ரேஷன் மாதிரியே தான். ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரிங்கே வந்துட்டு ஒரு ஃபார் லூப்குள்ளார போட்டு ஒரு ஸ்பேஸ் வரும்போது ஒரு அரே எலிமெண்ட்டுக்கு ஆட் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவோம், அதே லாஜிக் தான் இந்த டாட் ஸ்ப்ளிட் மெத்தட் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு O(n). ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம இந்த டாட் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறோங்கிறதுனால. அடுத்தது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு அரேவாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அரே லென்த்தும் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு O(n) தான். இப்போது இந்த இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 32% தான் நம்ம பீட் பண்ணியிருக்கோங்கிறப்போ, இதை விட பெட்டராக நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷன் யோசிக்க முடியுமா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோ கம்மி பண்ணுற மாதிரி அப்படின்னு யோசிச்சா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குங்கிறதுனால நம்ம எப்படியுமே ஐட்ரேட் பண்ணி தான் நம்ம வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் சப்போஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, ஹெலோங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னாலுமே நம்ம வந்து இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் ஆக்சஸ் பண்ணனாலும் n டைம்ஸுங்கிற மாதிரி தானே.
ஸோ நம்மளால் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஓ ஆஃப் என்னை விட கம்மி பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம கம்மி பண்ணலாம். எப்படி கம்மி பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஒரே ஸ்ட்ரிங்கு எஸ்ஸுங்கிற இதை வச்சே நம்ம வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லஃபி ஸ்டில் ஜாய் பாய்ங்கிற இந்த சென்டென்ஸே எடுத்துப்போம். இந்த சென்டென்ஸில் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் கேரக்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து வந்து ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் எங்கே அப்படிங்கிற வரைக்கும் எடுத்தால் நம்மளுக்கு வந்துட்டு இதோட லென்த் கிடைக்கும் இல்லையா, இதோட லென்த் கிடைக்கும்ல கரெக்டாக. ஒரு வைல் லூப் மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஃபுல் சென்டென்ஸோட லென்த் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்ட்ரிங் டாட் லென்த் போட்டு இதிலேருந்து நம்ம லாஸ்ட்லேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வரைக்கும், ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபுல் லென்த்து சப்போஸ் இது வந்துட்டு 10ன்னு வச்சுப்போமே. இந்த 10ல் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து வரும்போது 5னால வருது அப்படின்னா 5 மைனஸ் 10 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5. 5க்கு தான் இந்த ஜாய் பாயோட லென்த்து அப்படின்னு தானே ஆகும். ஸோ இது வந்துட்டு இந்த அப்ரோச்சில் நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு அரேவோ இல்லை புதுசாக எந்த கான்ஸ்டன்ட்டையுமே நம்ம இனிஷியேட் பண்ணல. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ஓ ஆஃப் 1ன்னு இருக்கும்ல. நம்ம அதுக்கு வந்துட்டு எப்படி கோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கோட லென்த் ஃபஸ்ட் வேணும். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போனோன்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கோட லென்த் இருந்தால் தான் நம்ம லாஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றையாக மைனஸ் பண்ணிட்டே வர முடியும். ஸோ integer length is equal to s dot length minus 1. ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரிங்குங்கிறதுனால -1 லாஸ்ட் எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு வைல் லூப் போட்டு s dot character at length is not equal to empty space. ஸோ s டாட் கேரக்டர் அட் லென்த் என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டரையாக நம்மளுக்கு பார்க்கும். இப்போ s டாட் கேரக்டர் அட் லென்த்துங்கிறப்போ இதான் லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஒய் இந்த ஒய்ங்கிற எலிமெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு when it is not equal to null நம்ம என்ன பண்ணலாம், இந்த லென்த்துங்கிறத வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாயிண்டர் வந்துட்டு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ்க்குன்ட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த லென்த்தை வந்துட்டு நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்ஸ் இந்த கேரக்டர் வந்துட்டு ஒயிட் ஸ்பேஸுக்காக வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வைல் லூப் வந்துட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் கரெக்டாக. அப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது s டாட் லென்த் -1. அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு லென்த் வந்திருக்கோம் இல்லையா, இந்த லென்த்தோடு நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்துடும் கரெக்டாக. இந்த ஃபுல் லென்த்லேருந்து இந்த ஃபுல் லென்த்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஒயிட் ஸ்பேஸோட கேரக்டர் வரைக்கும் இருக்கிற வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா போதும் கரெக்டாக. ஸோ அதுதான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, s டாட் while s டாட் கேரக்டர் at bad operand types for not character. First type is character, second type is string. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டோம். டபுள் கோட்ஸ் கொடுத்தா இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகிக்கும். இது தவிர வேறு எதுவும் எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கேஸில் நம்ம பார்த்தது லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனேவே ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரிங் டாட் ட்ரிம். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷனில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை மட்டும் பிளாங்க் ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, அப்போது நம்ம இதை வந்துட்டு அசைன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ வாட் இஃப் நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த வைல் லூப்பில் வந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் வரும் இல்லையா? ஸோ லென்த்து வந்து நம்மளுக்கு எப்போதுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்து அண்ட் த கேரக்டர் அட் லென்த். இப்போ தான் நம்மளுக்கு இந்த லென்த்தோட செக்கையும் நம்ம போடணும். சாரி, லென்த் இல்லை, டைப்போ. ரன் பண்ணால் ரைட். ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த எரர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரல. அண்ட் இட் பீட்ஸ் 100% ஆல்சோ 0 ms. இப்போ இங்கே இதுக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா அகெயின் நம்ம இங்கே வந்து வைல் லூப் போடுறோம் அண்ட் எஸ் டாட் ட்ரிம்மும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்பேஸை வந்துட்டு கட் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n தான் இந்த இதுலேயும். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதில் புதுசாக எந்த வேல்யூமே நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணலை இல்லையா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of 1 தான். இது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட செகண்ட் பார்த்தது வந்துட்டு ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் திஸ் சொல்யூஷன். ஸோ தேங்க்யூ.